ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்டோட 9th லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்ன தெரியுமா? சுதந்திரதா கி ஓர், அப்படின்னா ஃப்ரீடமை நோக்கி, இந்த நாட்டை காப்பாற்றுறதை நோக்கி அங்கிறது தான் லெசன். காந்திஜி நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணார்ல, எவ்வளவோ விஷயங்கள் விஷயத்துக்கு நம்மளுக்கு அவர் போராடி நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த பாடத்தில் எதுக்காக அவர் போராடிருக்காரு, எதை நோக்கி எது கதை போகுதுன்னு பார்ப்போமா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். लेसन नेम என்னது? स्वतंत्रता की ओर, फ्रीडम नोकी, की ओर ना नोकी. ओके, धनी को पता था कि आश्रम में कोई बड़ी योजना बन रही है. தனிங்கிறது இந்த லெசன்ல ஒரு குட்டி பையனோட கேரக்டர். அந்த பையனோட பேர் தான் தனி. தனி को पता था कि आश्रम में कोई बड़ी योजना बन रही है. தனிக்கு ஏதோ தெரியுது, ஆசிரமில் ஏதோ பெரிய யோஜனானா ஐடியா ஏதோ போயிட்டு இருக்கு. பர் உசே कोई कुछ न बताता, पर उसे ஆனால் யாரும் அவனுக்கு சொல்லலை. என்ன, அவனுக்கு அந்த குட்டி பையனுக்கு என்னமோ நடக்குது, ஏதோ பற்றி பேசிட்டு இருக்காங்க மட்டும் தெரியுது. ஆனால் எதை பற்றி பேசுறாங்கன்னு அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. वे सब समझते हैं कि मैं 9 साल का हूँ, इसलिए मैं बुद्धू हूँ. वे सब ना அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, 9 सालனா நான் 9 வயசு. அந்த குட்டி பையன் தனி இருக்கான் இல்லையா, எனக்கு 9 வயசு தான் ஆகுது. அதனால அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அவங்க எல்லாரும் எனக்கு 9 வயசு தான் ஆகுது, அதனால நான் முட்டாளு. அதாவது அங்கே என்ன யோஜனான்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே, எதை பற்றி பேசிட்டு இருக்காங்களே, அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா எனக்கு 9 வயசு ஆகுது அப்படின்னு அவன் அப்படின்னு நினச்சிக்கிறான். அவங்க அப்படி நினைக்கலான்னா. पर मैं बुद्धू नहीं हूँ, ஆனால் நான் முட்டாள் இல்லை. புத்துனா முட்டாள், ஃபூல். நான் முட்டாள் இல்லை. தனி மன் ஹிமன் படுபடாயா, அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான். ஏதோ நடக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு சொன்னால் புரியும், அவங்க எல்லாரும் என்னை முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நான் முட்டாள் இல்லைன்னு சொல்லி இது எல்லாமே தனிங்கிற ஒரு பையன், குட்டி பையன் அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். धनी और उसके माता पिता बड़ी खास जगह में रहते थे. धनियों அவங்க அம்மா அப்பா, மாதா பிதானா தனியோட அம்மா அப்பாவும் एक खास जगह पर रहते थे, ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. अहमदाबाद के पास महात्मा गांधी के साबरमती आश्रम में. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா அஹமதாபாத்ல காந்திஜியோட ஆசிரம்ல இருக்காங்க. யாரு? தனியும் அவங்க அம்மா அப்பாவும். जहाँ पूरे भारत से लोग रहने आते थे. அங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கிறதுக்கு வருவாங்க. எங்கே? अहमदाबाद காந்திஜியோட ஆசிரமில் இருக்கிறது வருவாங்க. जहाँ पूरे भारत के लोग रहने आते थे. गांधी जी की तरह वे सब भी भारत की स्वतंत्रता के लिए लड़ रहे थे. காந்திஜி மாதிரி இவங்க எல்லாருமே அங்கே அஹமதாபாத்தில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்காங்க. जब वे आश्रम में ठहरते थे तो चरखों पर खादी और सूद खाते थे. அங்கே இருக்கும் போது இந்த காந்திஜி இப்படி சுற்றிவாங்கள பார்த்தீங்களா, அது சுற்றியும் அங்கே இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. யார்? அஹமதாபாத்தில் காந்திஜி ஆசிரமில் இருக்கிறவங்க. பஜன் காத்தே और गांधी की बातें सुनते. பஜன்னா பஜனை படிப்பாங்க, சாமி பாட்டு பாடுவாங்க. और गांधी जी की बातें सुनते, காந்திஜி சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாங்க இந்த பேரா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். धनी को पता था कि आश्रम में कोई बड़ी योजना बन रही थी, पर उसे कोई कुछ ना बताता. वे सब समझते थे कि मैं 9 साल का हूँ, इसलिए मैं बुद्धू हूँ, पर मैं बुद्धू नहीं हूँ. धनी मन ही मन में बड़बड़ाया. धनी और उसके माता पिता बड़ी खास जगह में रहते थे, अहमदाबाद के पास महात्मा गांधी के साबरमती आश्रम में, जहाँ पूरे भारत से लोग रहने आते थे. गांधी जी की तरह वे सब भी भारत की स्वतंत्रता के लिए लड़ रहे थे. जब वे आश्रम में ठहरते तो चरखों की खादी का सूद खाते थे, भजन गाते और गांधी जी की बातें सुनते. இப்போ வாங்க அடுத்த தேர்ட் பேரா பார்க்கலாம். சாபர்மதி में सबको कोई ना कोई काम करना होता था. அங்கே இருக்கிற ஆசிரமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. खाना बनाना, சாப்பாடு செய்கிறது, பர்த்தன் தோனா, பாத்திரம் தேய்க்கிறது, கப்படே தோனா, துணி துவைக்கிறது, कुएं से पानी लाना, कुएंனா கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வர்றது, और बकरियों का दूध दुहाना और सब्जी उगाना. बकरियों का दूध दुहाना, ஆட்டுக்குட்டிலேருந்து பால் எடுக்கிறதும், சப்ஜி உகானா அந்த காய் நடுறதும் இவங்களோட வேலையாக இருந்தது. தனி கா காம் தான் பின்னிக்கு தேக்பால் ரக்னா. இது எல்லா வேலையிலையும் ஒரு வேலை தனியோட வேலை. அது என்ன வேலைன்னா, பின்னி கா தேக்பால் கண்ணா. பின்னிங்கிறது யாருன்னா பக்ரினா ஆட்டோட பேர். தேக்பால் கண்ணா அதுவும் பார்த்துக்கிறது, பராமரிக்கிறது தான் தனியோட வேலை.
பின்னி ஆசிரம் की एक बकरी थी. பின்னி வந்து ஆசிரமில் இருக்கிற ஒரு ஆட்டோட பேர். தனிக்கு अपना काम पसंद था. தனிக்கு வந்து அவனோட வேலை பிடிக்கும். என்ன வேலை பிடிக்கும்? ஆட்டுக்குட்டியை பார்க்குற வேலை ரொம்ப பிடிக்கும். क्योंकि பின்னி उसकी सबसे अच्छी दोस्त थी. ஏன்னா பின்னி வந்து அதோட நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சு. யாரோட நல்ல ஃப்ரெண்டு? தனியோட ஃப்ரெண்டு. தனிக்கு उससे बातें करना अच्छा लगता था. தனிக்கு வந்து அதுகிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். யார்கிட்ட பேசுறது? ஆட்டுக்குட்டிகிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? தனிக்கு. उसे दिन सुबह धनी बिन्नी को हरी घास खिलाकर उसके बर्तन भी पानी डालते हुए उस दिन सुबह அந்த ஒரு நாள் அன்னைக்கு காலையில் தனி பின்னிக்கோ ஹரி காஸ் खिलाकर ஹரி காஸ்னா கிராஸ் கீழே சாப்பிட வச்சு உஸ்கே பர்த்தன் மே பானி டால்ते हुए அதுக்கு திண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கிட்ட ஏதோ சொல்கிறான். வாங்க இந்த पैसेज फर्स्टலேருந்து பார்க்கலாம். साबरमती में सबको कोई ना कोई काम करना होता. खाना बनाना, बर्तन धोना, कपड़े धोना, कुएं से पानी लाना, गाय और बकरियों को दूध दुहाना और सब्जी उगाना. धनी का काम था बिन्नी की देखभाल करना. बिन्नी आश्रम की एक बकरी थी. धनी को अपना काम पसंद था क्योंकि बिन्नी उसकी सबसे अच्छी दोस्त थी. धनी को उससे बातें करना अच्छा लगता था. उस दिन सुबह धनी बिन्नी को हरी घास खिलाकर उसके बर्तन में धनी पानी डालते हुए. அதாவது இந்த பேசேஜ் ஃபுல்லாக என்ன பார்த்தோன்னா, தனிங்கிற ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு 9 வயசு ஆகுது. அவங்க ஆசிரமில் இருக்கான். அஹமதாபாத்தில் அவங்க அம்மாவுக்கு அப்பா கூட காந்திஜி இருக்கிற ஆசிரமில் இருக்கான். அங்கே ஏதோ ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் தனிக்கு தெரியுது. தனி என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நான் 9 வயசு பையன், அதனால் என்னக்கிட்ட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னை முட்டாள்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அங்கே ஆசிரமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது எல்லாரும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு செய்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, காய்கறியை வந்து நடுறது, பீஜை வந்து காய்கறி உருவாக்குறது, மாடு ஆட்டுக்குட்டியிலேருந்து பால் எடுக்கிறது, இப்படி எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆனால் தனிக்கு என்ன வேலைன்னா, பின்னின்னு ஒரு ஆளை பார்த்துக்கணும். பின்னின்னு ஒருத்தரை பார்த்துக்கணும். பின்னி யாரோட பேரு? ஆடோட பேர். அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்ட சாப்பாடு கொடுக்கறதும், குளிப்பாட்டுறதும், அதை வெளியில் கூட்டு போகிறதும், தண்ணி கொடுக்கறதும், இதுதான் தனியோட வேலை. இந்த வேலை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தனி வந்து பின்னியை ஏன்னா தனிக்கு வந்து பின்னி ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தான். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறான், தனி வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்னு பார்ப்போமா? வாங்க அடுத்த பேஜில் பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்கிறான்னா, போலா कोई बात जरूर है बिन्नी. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பின்னி. वे सब गांधी जी के कमरे में बैठकर बातें करते हैं. எல்லாரும் வந்து காந்திஜியோட वे सब गांधी जी के कमरे में बैठकर बातें करते हैं. அவங்க எல்லாரும் காந்திஜி கமரேனா ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. कोई योजना बनाई जा रही है. ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்காங்க. मैं सब समझता हूँ. எனக்கு எல்லாம் புரியுது. मैं सब समझता हूँ. எனக்கு எல்லாம் புரியுது. பின்னி ने घास चबाते हुए सिर हिलाया. பின்னி வந்து அந்த ஆடு வந்து என்ன செய்யுதுன்னா, घासனா இலைய, घासனா புல்லை வந்து இப்படி பண்ணிட்டு மண்டையாட்டுதான். சிர் हिलाया जैसे कि वह धनी की बात समझ रही हो. என்னமோ அது அந்த தனி சொல்றதெல்லாம் அதுக்கு கேட்குற மாதிரி ஆட்டுக்குட்டி வந்து மண்டையாட்டிட்டு இருக்கு. தனிக்கு भूख लगी. தனிக்கு வந்து பசிக்குது. भूख लगी ना பசிக்குது. खुदती फुदकती बिन्नी को लेकर वह रसोई घर की तरफ चला. खुदकती फुदकतीனா குதிச்சுட்டு தனியும் அந்த பின்னியும் ரசோய் घरனா கிச்சனுக்குள்ள போறாங்க. उसकी माँ चूल्हा फूक रही थी. அவங்க அம்மா வந்து அடுப்பு ஊதிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல என்ன நீங்க பார்த்தீங்கன்னா ஊதுனாதான் அந்த அடுப்புல எரியும். அது ஊதிட்டு இருந்தாங்க. और कमरे में धुआं भर रहा था. அந்த ஊதுறதுனால ஃபுல்லா ரூம் வந்து என்னாச்சு, धुआंனா புகை மூட்டமா ஆயிடுச்சு. அம்மா क्या गांधी जी कहीं जा रहे हैं? அம்மா காந்திஜி எங்கேயாவது போறாங்களா? उसने पूछा. அவன் கேட்டான். हंसते हुए माँ बोली ये सब यात्रा पर जा रहे हैं. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஆமா இவங்க எல்லாரும் யாத்திராக்கு போறாங்க, டிராவலுக்கு போறாங்க. यात्रा कहाँ जा रहे हैं? ट्रैवल का எங்க போறாங்க? कहाँ जा रहे हैं ना எங்க போறாங்க? தனி ने सवाल किया. தனி வந்து கேள்வி கேட்கிறான். யார்கிட்ட கேள்வி கேட்கிறான்? அவங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கிறான். समुद्र के पास कहीं ஏதோ सी शोर கிட்ட போறாங்க. अब सवाल पूछना बंद करो और जाओ यहाँ से धनी. இப்போ अब सवाल पूछना बंद करो. இப்போ கேள்வி கேட்கறது நிப்பாட்டி இங்கேருந்து போ தனி அப்படின்னு அவங்க அம்மா அவனை துரத்தி விட்டுறாங்க. அம்மா ஜரா குஸ்ஸே சேபலி. அம்மா கொஞ்சம் கோவமாக சொன்னாங்க. ஏன்னா கோவமாக சொல்லாவா பாசமாக சொன்னால் இன்னும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் இல்லையா, அதனால அவங்க அம்மா கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க.
पहले मुझे खाना पकाने दो, என்ன ஃபர்ஸ்ட் சமைக்க விடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. தனி சப்ஜி की क्यारियां की तरफ निकल गया. அவன் வந்து சப்ஜி की क्यारियाना அங்க நம்மலாம் விவசாயம் நடுவாங்க இல்லையா, காய்கறியில அந்த இடத்துக்கு போயிட்டான். யார் போயிட்டா? தனி. तरफ निकल गया. बूढ़ा बिंदु आलू खोद रहा था. அங்க ஒருத்தர் வந்து உருளைக்கிழங்கு நட்டுட்டு இருந்ததுல அதை எடுத்துட்டு இருந்தாரு. बिंदा चाचा, அந்த அவரோட பேரு बिंदा. बिंदा चाचा தனி उनके पास बैठ गया. बिंदा चाचाன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் வந்து அந்த குட்டி பையன் வந்து அங்க அவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டாரு. बैठ गया. आप भी यात्रा पे जा रहे हैं क्या? நீங்களும் டிராவல் போறீங்களா அப்படின்னு அந்த குட்டி பையன் அந்த बिंदा चाचा கிட்ட கேக்குறான். बिंदा ने सिर हिलाकर मना किया. बिंदा என்ன சொல்லல, இல்ல நான் போல அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறாரு. उसके कुछ बोलने से पहले धनी ने उतावले होकर पूछा, कौन जा रहा है, कहाँ जा रहे हो, सॉरी कौन जा रहा है, कहाँ जा रहे हैं, क्यों जा रहे हैं. அவருக்கு ஏதோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, कौन जा रहा है, யார் போறான், कहाँ जा रहे हैं, எங்க போறாங்க, क्या हो रहा है, என்ன நடக்குது அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். இந்த பேசேஜ் வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம். बोला, कोई बात जरूरी है बिन्नी, वे सब गांधी जी के कमरे में बैठकर बातें करते हैं, कोई योजना बनाई जा रही है, मैं सब समझता हूँ. बिन्नी ने घास चबाते हुए सिर हिलाया जैसे कि वह धनी की बात समझ रही हो. धनी को भूख लगी. खुदकती फुदकती बिन्नी को लेकर वह रसोई घर की तरफ चला. उसकी माँ चूल्हा फूंक रही थी और कमरे में धुआं बढ़ रहा था. अम्मा, क्या गांधी जी कहीं जा रहे हैं, उसने पूछा. हंसते हुए माँ बोली, वे सब यात्रा पे जा रहे हैं. यात्रा कहाँ जा रहे हैं? धनी ने सवाल किया. समुद्र के पास. अब सवाल पूछना बंद करो और जाओ यहाँ से धनी. अम्मा जरा गुस्से से बोली. पहले मुझे खाना पकाने दो. धनी सब्जी की क्यारियां की तरफ निकल गया. वहाँ बूढ़ा बिंदा आलू खोद रहा था. बिंदा चाचा, धनी उसके पास बैठ गया. आप भी यात्रा पर जा रहे हैं क्या? बिंदा ने सिर हिलाकर मना किया. उसके कुछ बोलने से पहले धनी ने उतावले होकर पूछा, कौन जा रहे हैं, कहाँ जा रहे हैं, क्या हो रहा है. இந்த பேசேஜில் என்ன சொன்னான், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அவன் வந்து தனிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பின்னியை பற்றி பார்த்துக்கணும், பின்னி கிட்ட பேசிட்டு இருக்கான்ங்கிறது சொன்னான். பின்னிட்ட என்ன பேசிட்டு இருக்கான், இங்கே யாரோ நம்ம சொல்றாங்க, ஏதோ நடக்குது, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு அதுக்கு தண்ணி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு சொல்றான். அவனுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? தனிக்கு. அவனும் தனியும் பின்னியும் ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா காந்திஜி எங்கேயாவது போறாங்களா அப்படின்னு. அவங்க அம்மா, ஆமா டிராவலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி போ, இங்கேருந்து போ, என்னை சமைக்க விடு அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு அங்க ஒரு தாத்தா வந்து உருளைக்கிழங்கு நட்டுறதை எடுத்துட்டு இருந்த தாத்தா கிட்ட போய், பிந்தா தாத்தா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவன் கேட்கறான், நீங்களும் போறீங்களா டிராவலுக்குன்னு கேட்டதுக்கு அந்த தாத்தா இல்ல அப்படின்னு சொல்லி வேற ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியும் அந்த பையன் கேட்கறான், எங்க போறாங்க, யாரெல்லாம் போறாங்க, எதுக்கு போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா, வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். बिंदा ने खोदना रोक दिया. அவர் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருந்தார்ல, அது எடுக்கிறத நிப்பாட்டிட்டார். ரோக் தியானா நிப்பாட்டிட்டார். तुम्हारे सब सवालों के जवाब दूंगा पर पहले इस बकरी को बांध दो. நான் வந்து உன்னோட எல்லா கேள்விக்கும் சவால்னா கேள்விக்கு நான் பதில் சொல்வேன். பர் பஹலே, ஆனா நீ இந்த பக்ரியை, இந்த ஆட்டுக்குட்டியை கட்டு அப்படின்றாரு. மேரா சாரா பாலக் சவாரஹி, என்னோட பாலக்னா ஸ்பினச், கீரைன்னா சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. धनी बिन्नों को खींच कर ले गया और पास के नींबू के पेड़ से बांध दिया. धनी வந்து பின்னுவை வந்து இழுத்துட்டு போயிட்டு பாஸ் के नींबू के पेड़ से बांध दिया. அவன் வந்து மரத்துல கட்டிடுறான். फिर बिंदा ने उसे यात्रा के बारे में बताया. அதுக்கப்புறம் பிந்தா வந்து அவருக்கு டிராவல் பத்தி சொல்றாரு. என்ன டிராவல், இந்த காந்திஜி எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கூட சொல்றாங்கல்ல காந்திஜி டிராவலுக்கு போறாங்கன்னா, இந்த பையன் கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றாரு. அந்த டிராவலை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. गांधी जी और उनके कुछ साथी गुजरात में पैदल चलते हुए दांडी नाम की जगह पर समुद्र के पास पहुंचेंगे. गांधी जी और उसके कुछ साथी, गांधी जी அவங்களோட சாத்தினா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் குஜராத் में पैदल चलते हुए, குஜராத்ல पैदलனா நடந்து போய் பை வாக்கா போய் दांडी नाम की जगह पर समुद्र के पास पहुंचेंगे. दांडीன்னு ஒரு இடத்துக்கு பேரு, दांडीன்னு ஒரு இடத்துக்கு समुद्र के पास पहुंचेंगे. सी கிட்ட இருக்கு அந்த दांडीங்கிற இடம், அங்க போவாங்க அப்படின்றாங்க. गांवों और शहरों से होते हुए पूरी महीना चलेंगे. गाँवना ஊரு, शहरना टाउन, அது வழியா போய் பூரி மஹினே चलेंगे, இந்த மாசம் ஃபுல்லா நடப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மஹினானா
மாசம் चलेंगे। दांडी पहुंचकर वे नमक बनाएंगे। दांडी पहुंचकर दांडी போனதுக்கு அப்புறம் அவங்க நமக் बनाएंगे உப்பு செய்வாங்க அப்படின்றாங்க। நமக் உப்பா அப்படின்றான்। தனி சோக்கர் உட் பேட்டா உப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இன்ட்ரெஸ்டா கேட்குறான்। நமக் क्यों बनाएंगे உப்பு ஏன் செய்வாங்க? वह तो किसी भी दुकान में खरीदा जा सकता है அதுதான் எல்லா கடையிலையும் கிடைக்குமே அப்படின்னு இந்த பையன் சொல்றான்। உப்பு எதுக்கு செய்யணும்? உப்பு தான் எல்லா கடையிலையும் கிடைக்குமே, அப்புறம் எதுக்கு அவங்க போறாங்க அப்படின்றத சொல்றான்। வாங்க இந்த पैसेज फर्स्ट வந்து பார்க்கலாம்। बिंदा ने खोदना रोक दिया और कहा तुम्हारे सब सवालों के जवाब दूंगा, पर पहले इस बकरी को बांध दो, मेरा सारा पालक चबा रही है। धनी बिन्नी को खींच कर ले गया और पास के नींबू के पेड़ से बांध दिया। फिर बिंदा ने उसे यात्रा के बारे में बताया। गांधी जी और उनके कुछ साथी गुजरात में पैदल चलते हुए दांडी नामक की जगह पर समुद्र के पास पहुंचेंगे। गांवों और शहरों से होते हुए पूरी महीना चलेंगे। दांडी पहुंचकर वे नमक बनाएंगे। नमक? धनी चौक उठ बैठा। नमक क्यों बनाएंगे? वह तो किसी भी दुकान में खरीदा जा सकता है ना அப்படின்னு சொல்றாங்க। அடுத்து என்ன நடக்குதுன்னா, मुझे मालूम है, எனக்கு தெரியும் அப்படின்னா என்னக்கு சொல்றாங்க? உப்பு தான் எல்லா கடையிலும் கிடைக்கும்ல தனி சொன்னதுக்கு அதுக்கு அவர் பிந்தா என்ன பதில் சொல்றா? எனக்கு தெரியும்। बिंदा हंसा। बिंदा வந்து சிரிக்கிறாரு। पर महात्मा गांधी जी की एक योजना है, ஆனா महात्मा गांधी को ஒரு ஐடியா இருக்கு। यह तो तुम्हें पता ही है कि वह किसी बात के विरोध में ही यात्रा करते हैं। உனக்கு தான் தெரியுமே, காந்திஜி வந்து ஏதாவது ஒரு யாராவது அகெயின்ஸ்டா தான் அதுக்கு தான் அவர் வந்து சபதம் எடுப்பாரு, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்றாரு। विरोध में ही यात्रा करते हैं या जुलूस निकालते हैं, इलाटी और जुलूस निकालते हैं, ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க। बिल्कुल सही, எனக்கு தெரியும், मैं जानता हूँ, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்। वे ब्रिटिश सरकार के खिलाफ सत्याग्रह के जुलूस निकालते हैं। ब्रिटिश खिलाफ अगेंस्டா இருந்தாரு யாரு? காந்திஜி அப்படின்னு யார் சொல்றான்? தனி சொல்றான்। जिससे कि उसके खिलाफ लड़ सके, அவங்க வந்து பிரிட்டிஷோட சண்டை போட்டாரு। யார் போட்டாரு? காந்திஜி। भारत स्वतंत्रता हो जाए, பாரத் வந்துக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னு சொல்றதுக்காக காந்திஜி வந்து பிரிட்டிஷோட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி தனி சொல்றான்। ये तो समझदारी वाली बात नहीं है, सॉरी, पर नमक को लेकर विरोध क्यों कर रहे हैं? ஆனா உப்பை வச்சு எதுக்கு அவர் சண்டை போடுறாரு அப்படின்னு கேக்குறாங்க। ये तो समझदारी वाली बात नहीं है, இது எனக்கு என்னமோ பெருசா தெரியலையே, ஏன் இப்படி பண்றாரு? बिल्कुल धनी, करेक्ट धनी, क्या तुम्हें पता है कि हम नमक पर कर देना पड़ता है? உனக்கு தெரியுமா நம்ம உப்பு வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க। கர்னா டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க। வாங்க இந்த पैसेज இன்னொருக்க பார்க்கலாம்। मुझे मालूम है, बिंदा हंसा, पर महात्मा गांधी की एक योजना है। यह तो तुम्हें पता ही है कि वह किसी बात पे विरोध में ही यात्रा करते हैं या जुलूस निकालते हैं ना? बिल्कुल सही, मैं जानता हूँ। ये ब्रिटिश सरकार के खिलाफ सत्याग्रह के जुलूस निकालते हैं जिससे कि उनके खिलाफ लड़ सके और भारत स्वतंत्रता हो जाए। पर नमक को लेकर विरोध क्यों कर रहे हैं? वह तो समझदारी वाली बात नहीं है। बिल्कुल धनी, क्या तुम्हें पता है हमें नमक पर कर देना पड़ता है। வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்। அச்சா, தனி हैरान रह गया। அப்படியா அப்படின்னு சொல்லி தனி வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறான்। नमक की जरूरत सभी को है, नमक की जरूरत सभी को है ना, உப்பு எல்லாருக்கும் தேவைப்படுது। इसका मतलब है कि हर भारतवासी गरीब से गरीब भी ये कर देता है। அப்படின்னா எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த உப்புக்கு வட்டி கட்டணுமா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்கறான்। बिंदा चाचा ने आगे समझाया। बिंदा चाचा வந்து आगे समझाया அடுத்து புரிய வைக்கிறாரு। लेकिन यह तो सरासर अन्याय है, இது வந்து ரொம்ப தப்பாச்சு இல்லையா? தனி की आंखें में गुस्सा आया। அவனுக்கு கோவம் வருது, அந்த குட்டி பையனுக்கு கோவம் வருது। ये अन्याय है, ஆமா இது ரொம்ப அநியாயம் தான்। इतना ही नहीं, இது மட்டும் இல்ல, भारतीय लोगों को नमक बनाने की मनाही है। பாரத்காரங்களுக்கு இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து உப்பு பண்றதுக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க। महात्मा गांधी ने ब्रिटिश सरकार को कर हटाने को कहा। महात्मा गांधी जी ने ब्रिटिश सरकार को, महात्मा गांधी வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த உப்பு டாக்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்லியிருக்காரு। हटाने को कहा पर उन्होंने ये बात ठुकरा दी। ஆனா பிரிட்டிஷ்காரவங்க அதை மறுத்துட்டாங்க। எதை மறுத்துட்டாங்க? உப்புக்கு வட்டி இருக்கிறதையா அதை எடுத்துருங்க। காந்திஜி பிரிட்டிஷ் கிட்ட சொன்னதுக்கு பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க। इसलिए उन्होंने निश्चय
निश्चय किया அதனால காந்திஜி என்ன டிசைட் பண்ணிருந்தாருன்னா वे दांडी चल कर जाएंगे और समुद्र के पानी से नमक बनाएंगे அவங்க தாண்டி வரைக்கும் நடந்து போவாங்க அங்க இருக்கிற சமுத்திரல சீல இருந்து உப்பு எடுப்பாங்க உப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு காந்திஜி முடிவு பண்ணிருக்காரு एक महीने तक पैदल चलेंगे ஒரு மாசம் வந்து நடந்து போவாங்க एक महीने तकனா ஒரு மாசம் வரைக்கும் நடந்து போவாங்க धनी सोचकर परेशान हो रहा था धनी வந்து கேட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கான் गांधी जी तो थक जाएंगे और गांधी जी टायर्ड ஆயிட மாட்டாரா அப்படின்னு கேட்குறான் वे दांडी बस या ट्रेन से क्यों नहीं जा सकते அவர் வந்து தாண்டி வந்து ஏன் ட்ரெயின்லையும் பஸ்லையும் போகக்கூடாது எதுக்கு நடந்து போகணும் டயர்ட் ஆயிட மாட்டாரா அப்படின்னு காந்திஜி நடந்து போனால் டயர்ட் ஆயிட மாட்டாரா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான் क्योंकि यदि वे इस लंबी यात्रा पर दांडी तक पैदल जाएंगे तो ये खबर फैलेगी அவர் நடந்து போனார்னா இந்த விஷயம் வந்து உலகம் பரவும் அப்படின்னு சொல்றாரு அக்பாரமே ஃபோட்டோனா நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ வரும் அதாவது இந்த குட்டி பையனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதில் தாண்டி யாத்திரா போகிறாங்க பிரிட்டிஷ் வந்து உப்புக்கு வட்டி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க காந்திஜி வந்து பிரிட்டிஷ்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் உப்புக்கு வட்டி கட்ட மாட்டோம் அந்த வட்டி கட்டது நீங்கள் எடுங்க அப்படின்னு காந்திஜி சொன்னதுக்கு பிரிட்டிஷ் வந்து மறுத்துட்டாங்க இதை வந்து அவருக்கு சரி வரல அதனால அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா ஒரு மாதம் நடந்து போய் தாண்டி வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற நதியிலேருந்து நம்ம உப்பு எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த குட்டி பையன் சொல்றான் எதுக்கு காந்திஜி நடந்து போகணும் அது ஒரு மாசம் நடந்து போகணும் டயர்ட் ஆயிட மாட்டாரா ஏன் அவர் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகலாம்ல அப்படின்னு அந்த பையன் குட்டி பையன் கேட்கும் போது அவர் சொல்றாரு பஸ்ல ட்ரெயின்ல போகலாம் ஆனா நடந்து போனாதான் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் பரவும் அதே மாதிரி போட்டோவும் வரும் அப்படின்றாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் फोटो छपेगी रेडियो पर रिपोर्ट आ जाएगी रेडियो वर की विषय पोहूं और पूरी दुनिया के लोगों को यह जान जाएंगे कि हम अपनी स्वतंत्रता के लिए लड़ रहे हैं और ब्रिटिश सरकार के लिए यह बड़ी शर्म की बात होगी அதாவது இங்கே நியூஸ் பேப்பரில் வரும் ரேடியோவில் வரும் அப்போனா டிவி இல்லை இல்லையா இந்த மாதிரி தான் நியூஸ் பரவுவாங்க ஸோ जाएगी और पूरी दुनिया के लोगों को यह जान जाएंगे कि हम अपनी स्वतंत्रता के लिए लड़ रहे हैं पूरा உலகத்துக்கும் தெரிய வரும் நம்ம எதுக்காக ஃப்ரீடம் अगेंस्टக்காக நம்ம சண்டை போடுறோம் और ब्रिटिश सरकार के लिए ये बड़ी शर्म की बात होगी இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கும் காந்தி ஜி படி அக்கல்மந்த் ஹேனா காந்தி ஜி ரொம்ப புத்திசாலி இல்ல அப்படின்றான் தனிக்கு ஆக்கி சம்கி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காந்திஜியை நினைச்சு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு நமக்கும் அப்படித்தானே இருக்கும் எப்பயுமே காந்திஜி நினைச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த குட்டி பெண்ணுக்கும் இருக்கு பிந்தா நே ஹஸ்கர் கஹா ஹா வ தோ ஹை ஆமா அது என்னமோ கரெக்ட் தான் அப்படின்றாரு எதுக்கு கரெக்ட்னு சொல்றாரு காந்திஜி எவ்வளவு இன்டெலிஜென்ட்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொன்னாலே அதுக்கு பிந்தா சொல்றாரு ஆமா அவர் இன்டெலிஜென்ட் தான் அப்படின்றாரு दोपहर को जब आश्रम में थोड़ी शांति छाई दोपहर को ना மத்தியானம் வந்து எல்லாரும் அமைதியா இருந்த டைம்ல தனி अपने पिता को ढूंढने निकला தனி வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு போறான் वह एक पेड़ के नीचे बैठकर चरखा खात रहे थे और உட்காந்துட்டு இந்த இது பண்ணுவாங்கல்ல அந்த காந்திஜி அதை பண்ணிட்டு இருந்தாரு पिताजी क्या आप और अम्मा दांडी यात्रा पर जा रहे हैं அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறான் அப்பா என்ன நீங்களும் அம்மாவும் दांडी यात्रा போறீங்களா அப்படின்னு கேக்குறான் धनी ने सीधे काम से की बात पूछी ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் கேள்வி கேட்டுட்டான் நீங்களும் அம்மாவும் दांडी यात्रा போறீங்களா அப்படின்னு கேட்டான் मैं जा रहा हूं तुम और माँ यहीं रहेंगे நான் போறேன் मैं जा रहा हूं நான் போறேன் நீயும் உங்க அம்மாவும் இங்கே தான் இருப்பீங்க मैं भी आपके साथ चल रहा हूं அவன் என்ன சொல்றான்னா நானும் உங்க கூட வரேன் அப்படின்றான் बेकार की बात मत करो धनी வெட்டியா பேசாதம்மா அப்படின்றாரு तुम इतना लंबा नहीं चल पाओगे उन्नाल इव्लो दूरमा நடக்க முடியாது आश्रम के नौजवान ही जा रहे हैं आश्रम के यंगस्टर्स மட்டும்தான் போறோம் நோஜவானா யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் போறோம் தனி ने हट पकड़ ली தனி வந்து என்ன சொல்றான்னா ஹட் பக்கடினா தனி வந்து அடம் பிடிக்கிறான் ஹட்னா அடம் பிடிக்கிறான் मैं 9 साल का हूं और आपसे तेज दौड़ सकता हूं நான் 9 எனக்கு 9 வயசு தான் ஆகுது உங்களோட வேகமா நடப்பேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அவன் வந்து தனி के पिता ने चरखा रोककर बड़े धीरज से समझाया தனி के पिता அந்த சர்க்கா ஓட்டிட்டு இருந்தார்ல அவத வந்து நிப்பாட்டிட்டு சர்க்கா ரோக்கர் நிப்பாட்டிட்டு बड़े धीरज से समझाया ரொம்ப பொறுமையா புரிய வைக்கிறாரு யாருக்கு தனிக்கு सिर्फ वे लोग जाएंगे जिन्हें महात्मा गांधी
जी ने कुछ चुना है. அவங்க மட்டும்தான் போறாங்க. யாரெல்லாம் வந்து காந்திஜி வந்து நீ வரலாம் அப்படின்னு யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, காந்திஜி செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா அவரோட பையனுக்கு புரிய வைக்கிறாரு. ठीक है मैं उन्हीं से बात करूंगा. சரி நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன், யார்கிட்ட, காந்திஜிட்டே பேசிக்கிறேன் அப்படின்றாரு. வர் ஜரூர் हाँ कहेंगे, அவர் கண்டிப்பா ஆமாம் தான் சொல்வார் அப்படின்றான். தனி खड़े होकर बोला और वहां से चल दिया. நின்னுட்டு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். யார்கிட்ட போறான், காந்திட்ட போறாரு. காந்திஜி बड़े व्यस्त रहते थे, அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. उन्हें अकेले पकड़ पाना आसान नहीं था, அவர் சரியா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்காரு. पर धनी को वह समय मालूम था जब उन्हें बात सुनाने का समय होगा. ஆனா தனிக்கு தெரியும் காந்திஜி கிட்ட எப்ப இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது தனிக்கு தெரியும். रोज सुबह वह आश्रम में पैदल घूमते थे. डेली காலையில, ரோஜ் சுபனா டெய்லி காலையில ஆசிரம் में पैदल घूमते थे. அவர் வாக்கிங் போவாரு. யாரு, காந்திஜி வாக்கிங் போவாரு. अगले दिन जैसे ही सूरज निकला, அடுத்த நாள் சூரிய உதய உடனே धनी बिस्तर छोड़कर गांधी जी को ढूंढने लगा. धनी வந்து பெட்டை விட்டு எந்திரிச்சு காந்திஜியை தேட போறான். वे गौशाल में गायों को देख रहे थे. அவங்க வந்து கவுஷெட்ல வந்து கவ்வை பார்த்துட்டு இருந்தாரு, நாட்டுக்கு மாடை பார்த்துட்டு இருந்தாரு. फिर वह सब्जी के बगीचे में मटर और बंद गोभी देखते हुए बिंदा से बात करने लगे. அதுக்கப்புறம் காந்திஜி வந்து என்ன பண்ணான்னா மட்டர், பட்டாணியும் பந்து கோபினா கேபேஜ் போய் பார்த்துக்கிட்டே बिंदा से बात करने लगे. बिंदाட்ட பேசுறாரு. बात कर रहे थे. धनी और बिन्नी लगातार उनके पीछे पीछे चल रहे थे. धनिயும் பின்னியும் காந்திஜி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. अंत में முடிவுல காந்திஜி अपनी झोपड़ी की ओर चले. அதுக்கப்புறமா மாடை பார்த்துட்டு பிந்தாட்ட பேசிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அவரோட ஹட்டுக்கு போறாரு. இதெல்லாம் பண்ற வரைக்கும் இந்த தனியும் பின்னியும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. தனி பையன், பின்னி யாரு, ஆட்டுக்குட்டி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் बरामदे में चरखे के पास बैठकर उन्होंने धनी को पुकारा. बरामदे में அந்த சர்க்கை அந்த இதில் உட்காந்துட்டு தனியை கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாரு, காந்திஜி கூப்பிடுறாரு. யஹா आवो बेटा, இங்கே வாமா. தனி दौड़कर उनके पास पहुंचा. தனி வந்து குடுகுடுன்னு ஓடி போய் அவர்கிட்ட போறான். பின்னி भी साथ में கூத்தி हुई गई. பின்னியும் குதிச்சு போகுது. तुम्हारा क्या नाम है बेटा, உன் பேர் என்னம்மா அப்படின்னு காந்திஜி கேட்கிறாரு. தனி பாப்பு, தனி அப்படின்னு சொல்லி பாப்புஜி அப்படின்னு சொல்றான். और ये तुम्हारी बकरी है, இது என்ன உன்னோட ஆடா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, வாங்க இந்த पैसेज फर्स्ट வந்து பார்க்கலாம். धनी के पिता ने चरखा रोककर बड़े धीरे से समझाया, सिर्फ वे लोग जाएंगे जिन्हें महात्मा गांधी ने कुछ चुना है. ठीक है मैं उन्हीं से बात करूंगा, वह जरूर हाँ कहेंगे. धनी खड़े होकर बोला, वहां से चल दिया. गांधी जी बड़े व्यस्त रहते थे, उन्हें अकेले पकड़ पाना आसान नहीं था, पर धनी को वह समझ मालूम था. पर जब उन्होंने बात सुनने का समय होगा, रोज सुबह वह आश्रम में पैदल घूमते थे. अगले दिन जैसे ही सूरज निकला, धनी बिस्तर छोड़कर गांधी जी को ढूंढने निकला. वे गौशाले में गायों को देख रहे थे. फिर वह सब्जी के बगीचे में मटर और बंद गोभी को देखते हुए बिंदा से बात करने लगे. धनी और बिन्नी लगातार उनके पीछे पीछे चल रहे थे. अंत में गांधी जी अपनी झोपड़ी की ओर चले. बरामदे में चरखे के पास बैठकर उन्होंने धनी को पुकारा और कहा, यहाँ आओ बेटा. धनी दौड़कर उनके पास गया. बिन्नी भी साथ में खुदकती हुई आई. तुम्हारा क्या नाम है बेटा, धनी बापू, और यह तुम्हारी बकरी है அப்படின்னு. இப்போ இந்த பேசேஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தனியோட அப்பா வந்து சறுக்கையை நிப்பாட்டிட்டு சொல்றாரு, இங்க பாருமா, நீலாம் வரக்கூடாது, காந்திஜி யார் யார் செலக்ட் பண்ணியிருக்காரோ அவங்க தான் போகணும். உடனே அந்த குட்டி பையன் என்ன பண்றான், சரி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில சூரியன் உதய சொன்னே காந்திஜியை பார்க்கறதுக்கு இவன் தேடி போறான். காந்திஜி என்ன பண்றாரு, கவுஷெட்குள்ள போறாரு, வந்து கேபேஜை பாக்குறாரு, அதுக்கப்புறம் மட்டரை பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பிந்தாட்ட பேசுறாரு. பிந்தாட்ட பேசி முடிச்சுட்டு கடைசியில அவரோட ஹட்ல போய் அந்த அந்த இது சுத்துவாங்களே அது கிட்ட போய் உட்காந்துட்டு இவரை கூப்பிடுறாரு, இந்த குட்டி பையனை. உன் பேர் என்ன, தனி, இது உன்னோட ஆட்டுக்குட்டியா? ஆமா. அடுத்து காந்திஜி இந்த குட்டி பையனை அந்த யாத்திராக்கு ஓகே சொல்றாரா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். जी हाँ, यह मेरी दोस्त बिन्नी है. ஆமா, இது என்னோட ஃப்ரெண்ட் பின்னி. जिसका दूध आप रोज सुबह पीते हैं. இதோட பால் தான் நீங்க டெய்லி குடிக்கிறீங்க அப்படின்னு தான். தனி गर्व से मुस्कुराया. அதாவது ரொம்ப பெருமையா சொல்றான், நீங்க இதோட பால் தான் நீங்க குடிக்கிறீங்க, அதுதான் இது அப்படின்னு சொல்லி சொல்றான். मैं इसकी देखभाल करता हूँ, நான் தான் இதை பராமரிக்கிறேன், நான் தான் இந்த பின்னியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. गांधी जी ने हाथ हिलाकर कहा, அப்படி கை காட்டிட்டு சொல்றாரு. अब यह बताओ धनी
कि तुम और बिन्नी सुबह से मेरे पीछे क्यों घूम रहे हो? இப்ப நீ சொல்லு, நீயும் பின்னியும் எதுக்காக என் பின்னாடியே வரீங்க அப்படின்னு இப்ப சொல்லு. मैं आपसे कुछ पूछना चाहता था. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் கேட்கணும். தனி थोड़ा घबराया, கொஞ்சம் பயப்படுறான். क्या मैं आपके साथ दांडी चल सकता हूँ? நான் உங்க கூட தாண்டி வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். हिम्मत करके उसने कह डाला. ஒரு தைரியத்துக்கு வர வச்சு சொல்லிட்டான். காந்திஜி मुस्कुराए. காந்திஜி சிரிக்கிறாரு. तुम अभी छोटे हो बेटा, நீ குட்டி பையம்மா. दांडी बहुत दूर है, दांडी ரொம்ப தூரமா இருக்கு. सिर्फ तुम्हारे पिता जैसे नौजवान ही मेरे साथ चलेंगे. உங்களது அப்பா அது யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் என் கூட வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. पर आप तो नौजवान नहीं है, நீங்க வந்து அப்படி யங்ஸ்டர் கிடையாதே. தனி போலா, आप ये नहीं थक जाएंगे. நீ தனி வந்து கேட்குறான், நீங்க டயர்ட் ஆயிட மாட்டீங்களா அப்படின்னு காந்திஜியை பார்த்து கேட்குறான். मैं बहुत अच्छे से चलता हूँ, நான் ரொம்ப நல்லா நடப்பேன் அப்படின்னு காந்திஜி சொல்றாரு. गांधी ने कहा ना गांधी சொல்றாரு, मैं भी बहुत अच्छे से चलता हूँ, நானும் நல்லா நடப்பேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். தனிபி அடுகையான். அவன் வந்து இன்னும் அதோட அடத்தை விடலை, அவன் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? இப்போ இந்த पैसे திரும்ப பார்க்கலாம். जी हाँ, यह मेरी दोस्त बिन्नी है जिसका दूध आप रोज सुबह पीते हैं. धनी गर्व से मुस्कुराया. मैं इसकी देखभाल करता हूँ. बहुत अच्छा, गांधी जी ने हाथ हिलाकर कहा. अब यह बताओ धनी कि तुम और बिन्नी सुबह से मेरे पीछे क्यों घूम रहे हो? मैं आपसे कुछ पूछना चाहता था. धनी थोड़ा घबराया. क्या मैं आपके साथ दांडी चल सकता हूँ? हिम्मत करके उसने कह डाला. गांधी मुस्कुराए. तुम अभी छोटे हो बेटा, दांडी तो बहुत दूर है. सिर्फ तुम्हारे पिता जैसे नौजवान ही मेरे साथ चलेंगे. पर आप तो नौजवान नहीं हैं. धनी बोला. आप नहीं थक जाएंगे? मैं बहुत अच्छे से चलता हूँ, गांधी जी ने कहा. मैं भी बहुत अच्छे से चलता हूँ. धनी भी अड़ गया. அதாவது காந்திஜி வந்து அந்த பையனை கூட்டிட்டு, சரி நீயும் பின்னியும் ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே அந்த பையன் தனி வந்து பயந்துட்டே கேட்குறான், நான் உங்க கூட தாண்டி வரட்டுமா அப்படின்னு. காந்திஜி சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ வர முடியாதுமா, நீ இப்போ ரொம்ப குட்டி பையன், இன்னும் உங்க அப்பா மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வர முடியும் அப்படின்னு. நீங்க வந்து வயசானவர் தானே, நீங்க மட்டும் போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நல்லா நடப்பேனே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்ப நானும் நல்லா நடப்பேனே அப்படின்னு இன்னும் அடத்தை விடல. இப்போ காந்திஜி இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? हाँ ठीक बात है, कुछ सोच के गांधी बोले. கரெக்டு தான் நீ சொல்றது, என்ன சொல்றது கரெக்டு தான், நான் உங்களோட ஃபாஸ்ட்டாக நடப்பேன், நானும் குட்டி பையன் தானே அப்படின்னு சொல்லும் போது அவர் யோசிச்சுட்டு கரெக்டு தான், மகர் एक समस्या है, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கே, एक समस्या ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு காந்திஜி சொல்றாரு. अगर तुम मेरे साथ जाओगे तो बिन्नी को कौन देखेगा? நீ ஏன் கூட வந்துட்டேன்னா பின்னி யார் பார்த்துக்குவா அப்படின்னு காந்திஜி சொல்றாரு. इतना चलने के बाद मैं तो कमजोर हो जाऊंगा. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் டயர்ட் ஆயிடுவேன், கம்ஜோர்னா நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன், கம்ஜோர் ஆயிடுவேன் அப்படின்றாங்க. इसलिए अब मैं वापस आऊंगा तो मुझे खूब सारा दूध पीना पड़ेगा. அப்போ நான் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு நிறைய பால் குடிக்க வேண்டியது இருக்குமே, पीना पड़ेगा जिससे कि मेरी ताकत लौट आए. நான் நிறைய பால் குடிச்சாதான் எனக்கு வந்து தாக்கத் வரும். ஏன்னா அவர் அந்த பின்னியோட பால் தானே குடிக்கிறேன்னு சொல்றாரு, ஆட்டுக்குட்டி பால் தானே குடிக்கிறேன்னு சொல்றாரு. நீ ஏன் கூட வந்துட்டேன்னா யார் அதை பார்த்துக்குவா? அப்போ நான் வரும்போது ரொம்ப டயர்டா இருப்பேனே, அப்போ நான் எப்படி வந்து என்னோட எனர்ஜி நான் கெயின் பண்ணுவேன்? இந்த ஆட்டுக்குட்டி பால் குடிச்சாதானே நான் எனர்ஜி கெயின் பண்ணுவேன் அப்படின்னு அந்த காந்திஜி சொல்றாரு. यह बात तो ठीक है. हाँ, இது என்னமோ கரெக்ட் தான். பின்னி தவி खाती है जब मैं उसको खिलाता हूँ. அப்போ பின்னி வந்து எப்போ சாப்பிடும், நான் ஊட்டினாதான் நான் சாப்பிடும். தனி ने प्यार से बिन्नी का सिर हिलाया. தனி வந்து அப்படியே அந்த நாட்டுக்குட்டியோட தலையை அப்படி தடவிட்டு சொல்றான், ஆமாம் நான் ஊட்டினாதான் சாப்பிடுமா, இல்லாட்டி சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றான். सिर हिलाया. और सिर्फ मैं जानता हूँ कि इसे क्या पसंद है. எனக்கு மட்டும்தான் தெரியும் பின்னிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. बिल्कुल सही, हाँ करेक्ट தான். तो क्या तुम आश्रम में रहकर मेरे लिए बिन्नी का देखभाल करोगे? அப்போ எனக்காக நீ வந்து ஆசிரமில் இருந்து பின்னியை பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. காந்திஜி ने प्यार से बोले. காந்திஜி ரொம்ப பாசமாக சொல்றாரு. जी हाँ करूँगा, கண்டிப்பாக பண்ணுறேன். धनी बोला. धनी சொல்கிறான், बिन्नी और मैं आपका इंतजार करेंगे. நானும் பின்னியும் உங்களோட வெயிட் பண்ண
பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த पैसेज फर्स्ट வந்து பார்க்கலாம். हाँ ठीक बात है, यह सोचकर गांधी जी बोले, मगर एक समस्या है, अगर तुम मेरे साथ जाओगे तो बिन्नी को कौन देखेगा? इतना चलने के बाद मैं तो कमजोर हो जाऊंगा, इसलिए जब मैं वापस आऊंगा तो मुझे खूब सारा दूध पीना पड़ेगा जिससे कि मेरी ताकत लौट आए। हूँ, यह बात तो ठीक है, बिन्नी भी तभी थकाती है जब मैं कुछ उसे खिलाता हूँ। धनी ने प्यार से बिन्नी को सिर सहलाया और सिर्फ मैं जानता हूँ कि इसे क्या पसंद है। बिल्कुल सही, तो क्या तुम आश्रम में रहकर मेरे लिए बिन्नी का देखभाल करोगे? गांधी जी प्यार से बोले, जी हाँ करूँगा। धनी बोला, बिन्नी और मैं आपका इंतजार करेंगे। இந்த அழகான லெசன் எழுதின ஒரு பேர் என்ன தெரியுமா? சமுத்திரநேனா குப்த். இப்போ வாங்க இந்த லெசனுக்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். புத்து ஃபுல் முட்டாள், தேக்பால் டேக் கேர் கவனித்துக்கொள், ரசோய்கர் கிச்சன் அடுப்பறை, யாத்ரா டிராவல் பயணம், சமுத்திர சி கடல், சவால் கொஸ்டின் கேள்வி, குஸ்ஸா ஆங்கிரி கோவம், ஆலு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, கான் ஹூ யார், கஹா வேர் எங்கு, கியா வாட் என்ன, தூவா ஸ்மோக் புகை, நிம்பு லெமன் எலும்பிச்சை பழம், பாந்த் டைட் கட்டி, காவோं வில்லேஜ் கிராமம், ஷஹர் சிட்டி நகரம், துக்கான் ஷாப் கடை, நமக் சால்ட் உப்பு, விரோத் அகைன்ஸ்ட் எதிர்ப்பு, கர் டேக்ஸ் வரி, அக்கல்மந்த் இன்டெலிஜென்ட் அறிவாளி. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே அந்த ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.